Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you and bless you for this opportunity you have given to us to come and worship you. பரமபிதாவே, உம்மை வந்து ஆராதிக்கும்படியாக நீர் கொடுத்திருக்கிற இந்த தருணத்திற்காக நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank you for the peace you have given to each and every one of us to come and worship you here on a Sunday morning. ஆண்டவரே, ஒரு ஞாயிறு காலையிலே இங்கே வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற சமாதானத்திற்காக நன்றி. Lord, help us to be sensitive to this great privilege you have given to us. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்கு உணர்வுள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். Even now, Lord, when we remember this, we pray for the peace in the Middle East of Asia. இப்பொழுதும் ஆண்டவரே, ஆசியாவின் மத்திய கிழக்கு நாடுகளிலே சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, unnecessarily wars have been initiated. ஆண்டவரே, அவசியமில்லாமல் யுத்தங்கள் துவக்கப்படுகிறது. Lord, innocent lives are being lost every day. ஒவ்வொரு நாளும் அப்பாவி மக்களுடைய உயிர் பறி போகிறது. ஆண்டவரே, Lord, you are the author of peace. ஆண்டவரே, நீர் சமாதானத்தை துவக்குகிறவர். Lord, we pray that you will bring peace to those nations. அந்த தேசங்களுக்கு சமாதானத்தை நீர் கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, we pray that you will stop the war immediately. Only you can stop the war. அந்த யுத்தத்தை உடனடியாக நீர் நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரமே அதை நிறுத்த முடியும். Even now as we meditate on the word, இப்பொழுதும் வார்த்தை நாங்கள் தியானிக்கும் போது, let the words of my mouth and the meditations of all our hearts be acceptable in your sight. என்னுடைய வாயின் வார்த்தையும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படட்டும். In the mighty name of our Lord and Savior Jesus Christ, I pray. Amen. எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். The topic for today's sermon is thorns. இன்றைய பிரசங்கத்திற்கான தலைப்பு முட்கள். We read about Jesus being plated with a crown of thorns. இயேசுவிற்கு முள்முடி சூட்டப்பட்டதை குறித்து நாம் வாசித்தோம். Thorn is a very rigid, sharp pointed wood. முள் என்று சொல்லும் பொழுது அது மிகவும் கடினமான கூர்மையான ஒரு மரமாக இருக்கிறது. And these thorns are very much in the news today here in Tamil Nadu. தமிழ்நாட்டிலே இந்த முட்களை குறித்து இன்றைக்கு அதிகமாக பேசப்படுகிறது. Only in the last week there was a pronouncement in the Madras High Court. கடந்த வாரம்தான் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு அறிவிப்பு வந்தது. And that is about a plant called the சீமை கருவேலம். அது சீமை கருவேலம் என்ற அந்த மரத்தை குறித்த ஒரு காரியம். This plant was brought into India in the 19th century. 19ஆம் நூற்றாண்டிலே இந்த செடியானது இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது. And again it was pushed very hard in the late 50s and 1960s. அது 1950 60 போன்ற காலங்களிலே அதிகமாக கொண்டு வரப்பட்டது. And it was pushed because it was thought that it's a great substitute for burning, wood for burning. ஏனென்றால் அது எரிப்பதற்கு நாம் விறகுகளை பயன்படுத்தும் அதற்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக கருதப்பட்டது. During those days electricity was not easily available. During those days gas was not available. அந்த நாட்களிலே மின்சாரமோ இல்லை என்றால் இந்த கேஸ்களோ வாயுக்களோ சுலபமாக கிடைப்பதில்லை. So they cultivated this plant. ஆகவே இந்த செடியை அவர்கள் வளர்த்தார்கள். And then what happened is this plant grew recklessly on its own. ஆனால் என்ன நேரிட்டது என்றால் இந்த செடியானது தானாகவே கண்டபடி வளரும். And then the scientists found out that this plant is a very dangerous plant. விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடித்தார்கள் என்றால் இது அபாயகரமான ஒரு செடி. What happens is when this plant grows, it sucks up all the groundwater underneath it. என்ன நடைபெறுகிறது என்றால் இந்த செடியானது வளரும் பொழுது அதற்கு கீழாக பூமியில் இருக்கும் எல்லா தண்ணீரையும் உறிஞ்சிவிடும். So while it was providing food for burning, but it was depleting the water underneath. அது ஆகாரம் செய்வதற்கு எரிப்பதற்கு உபயோகப்பட்டாலும் ஆனால் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தண்ணீரை அது காலி செய்து விடுகிறது. Then all the environmentalists, they filed cases in the High Court.
இந்த சுற்றுப்புறச் சூழல் மேல் அக்கறை கொண்டவர்கள் உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு பதிவு செய்தார்கள். And then this was being heard right from 2010 onwards. 2010 இந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. And then in 2025, September 2025, 2025 செப்டம்பர் மாதம் the Madras High Court, they issued a judgment saying that you have to remove each and every Seemai Karvelam in the entire state. சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. மாநிலத்திலே காணப்படுகிற இந்த சீமை கருவேலம் செடியை எங்கு இருந்தாலும் நீங்கள் எடுத்து போட வேண்டும். And the state had to give a report to the High Court. What are they doing about removing this? இதை நீக்குவதை குறித்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று உயர்நீதிமன்றத்திற்கு மாநில அரசு அறிக்கை கொடுக்க வேண்டும். 18th of March, the court gave another set of 34 directions regarding the removal of this plant. இந்த செடியை நீக்குவதற்கு 34 விதமான கட்டளைகளை கொடுத்து மறுபடியுமாக இன்னொரு தீர்ப்பை 18ஆம் தேதி மார்ச் மாதம் உயர்நீதிமன்றம் கொடுத்தது. This is the nearest we can see and relate to when we talk about thorns. நாம் முட்களை குறித்து பேசும் பொழுது இதை நாம் பார்த்து இதோடு ஒப்பிடலாம். And knowingly or unknowingly, the farmers, they use this to prevent others from encroaching on their land or from animals from encroaching onto their lands. தெரிந்தோ தெரியாமலோ விவசாயிகள் அவர்களுடைய நிலத்திற்கு உள்ளாக மிருகங்களோ மற்றவர்களோ உள்ளே வர முடியாதபடி தடுப்பதற்கு வேலியாக பயன்படுத்தினார்கள். But then it had very, very opposite effects. ஆனால் இதனுடைய விளைவோ முற்றிலும் எதிர்மாறானது. And in the Bible, thorns have a very deep, profound meaning. வேதத்திலே முட்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. Today we are going to talk about seven meanings or seven understandings of thorns in the Bible. இன்றைக்கு வேதத்திலிருந்து முட்களை குறித்து 7 விதமான அர்த்தங்களை பார்க்க போகிறோம். First and foremost, we must understand that thorns are a result of sin. முதலாவது இந்த முட்கள் என்பது பாவத்தினுடைய விளைவாக இருக்கிறது. Genesis 3, ஆதியாகமம் 3:17 and 18 I will read. 17-18 வாசிக்கிறேன். And unto Adam God said, because thou hast hearkened unto the voice of thy wife, and hast eaten of the tree of which I commanded thee, saying, thou shalt not eat of it. Cursed is the ground for thy sake, in sorrow shalt thou eat of it all the days of thy life. Thorns also and thistles shall it bring forth to thee, and thou shalt eat the herb of the field. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளில் புசிப்பாய். This is God's words to Adam after the fall, after he sinned. இது ஆதாம் பாவம் செய்து விழுந்த பிற்பாடு தேவன் அவருக்கு கொடுத்த வார்த்தை. There is no record of God creating thorns when he created the Garden of Eden. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை சிருஷ்டித்த போது முட்களை சிருஷ்டித்ததாக எந்த குறிப்பும் இல்லை. As long as Adam did not sin, there was no evidence of any thorns being present in the Garden of Eden. ஆதாம் பாவம் செய்யாத வரைக்கும் ஏதேன் தோட்டத்திலே முட்கள் இருந்ததாக எந்த ஒரு அடையாளமும் இல்லை. This contains a basic instruction for us. இது நமக்கு ஒரு அடிப்படை ஒரு கட்டளையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. If we sin, we invite thorns into our lives. நாம் பாவம் செய்தால் நம் ஜீவியத்திற்குள்ளாக முட்களை வரவேற்கிறோம். Late N. Daniel, father of Joe Uncle, has written that it is possible for man to live a life without conscious sin. நமக்கு ஜோ அங்கிள் அவர்களுடைய தகப்பனார் தானியேல் ஐயா அவர்கள் எப்படியாக எழுதுகிறார்கள், மனிதன் பாவத்தை குறித்த உணர்வு இல்லாமல் இருக்க முடியும். We can live without conscious sin. நாம் அந்த பாவத்தை குறித்த உணர்வு இல்லாதபடி ஜீவிக்க முடியும். And live without conscious sin is a huge, it looks very huge to us. பாவ உணர்வு இல்லாமல் இருப்பது என்று சொல்லும் பொழுது அது நமக்கு மிக பெரியதாக தோன்றுகிறது. But Paul says, I can do all things through Jesus Christ who strengthens me. ஆனால் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். So we can also do the same. நாமும் அதை செய்ய முடியும்.
And the second point which I want to talk about is disobedience to God brings thorns in our lives. நான் பேச விரும்புகிற இரண்டாவது காரியம், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது நம் ஜீவியத்திலே அது முட்களை கொண்டு வரும். Let's go into Numbers 33. எண்ணாகமம் 33. And the Lord's 50th verse onwards, and the Lord spake unto Moses in the plains of Moab by Jordan near Jericho, saying, Speak unto the children of Israel, and say unto them, When you are passed over Jordan into the land of Canaan, then you shall drive out all the inhabitants of the land from before you, and destroy all their pictures, and destroy all their molten images, and quite pluck down all their high places. எரிகோவின் அருகே யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் போய் சேரும்போது அத்தேசத்து குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு அவர்களுடைய எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளையும் நிர்மூலமாக்கி தேசத்தில் உள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள். அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன். And let's go into verse 55. 55ஆம் வசனத்திற்கு போவோம். But if you will not drive out the inhabitants of the land from before you, then it shall come to pass that those which you let remain of them shall be pricks in your eyes and thorns in your sides, and shall vex you in the land wherein you dwell. நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால், அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைத்திருக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விலாக்களிலே கூர்களுமாய் இருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். And here what God is telling the Israelites. இங்கே தேவன் இஸ்ரவேலர்களுக்கு என்ன சொல்லுகிறார்? He is saying that you come out of those people who don't worship God. தேவனை ஆராதிக்காத அந்த மக்களை விட்டு வெளியே வாருங்கள். You be separate. பிரித்தெடுக்கப்படுங்கள். But then people did not hear those words. ஆனால் மக்கள் அந்த வார்த்தையை கேட்கவில்லை. They repeatedly went and mingled with people who do not believe in God. மறுபடியுமாக தேவனை நம்பாத அந்த மக்களோடு சென்று கலந்தார்கள். Possibly this is also true of us. இது நம்மிலும் கூட உண்மையாக இருக்கக்கூடும். We have this urge to go and merge with this world. உலகத்தோடு கலந்து கொள்ளும்படியான அந்த விருப்பம் நமக்கு இருக்கிறது. The world says, do not stick out like a sore thumb. உலகம் சொல்லுகிறது, ஒரு புண்ணான பெருவிரலை போல அப்படியே நீட்டிக்கொண்டு இருக்காதே. No, merge with them. அவர்களோடு கலந்து கொள். Do all that what the world wants you to do. அவர்கள் என்ன செய்ய சொல்கிறார்கள் எல்லாத்தையும் செய். There should not be any difference between you and the world. You get one with the world. உலகத்திற்கும் உனக்கும் எந்த வித்தியாசம் இருக்கக்கூடாது. நீ உலகத்தோடு ஒன்றாக இணைந்து கொள். But then right from Genesis to Revelation, God tells us you be separate. Don't mingle with them. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துத சுவிசேஷம் வரைக்கும் தேவன் சொல்லுகிறார், நீ பிரித்தெடுக்கப்பட்டவனாக இரு, அவர்களோடு கலவாதே. So when we disobey this brings thorns to our sides. நாம் இதற்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது நம்முடைய கண்களுக்கு அது முட்களை கொண்டு வரும். And what do we do? நாம் என்ன செய்வது? Consciously we should be aware of who are the people who are not worshipping our God. நாம் தேவனை ஆராதிக்காத மக்கள் யார் என்று நமக்கு நன்றாக தெரியும். And draw a line. நாம் ஒரு கோடு போட வேண்டும். And beyond that line we should not cross. அந்த கோட்டை தாண்டி நாம் போக கூடாது. Because when we cross that line and go into that other side, நாம் அந்த கோட்டை தாண்டி அடுத்த பக்கம் போகும்போது we will lose our own identity as children of God. தேவனுடைய பிள்ளைகள் என்ற நம்முடைய அடையாளத்தை நாம் இழந்து போவோம். So we should be conscious about this. இதை குறித்து நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். There will be many temptations for us to merge with the world and become one with the world. உலகத்தோடு கலந்து இணையும்படியாக अनेक சோதனைகள் நமக்கு வரும். But we should be separate. ஆனால் நாம் பிரித்து எடுக்கப்பட வேண்டும். Thirdly, marrying outside the faith brings thorns in our eyes. மூன்றாவதாக விசுவாசத்திற்கு வெளியிலே சென்று திருமணம் செய்து கொள்வது நம்முடைய கண்களில் முட்களை கொண்டு வரும். Genesis 26:34. ஆதியாகமம் 26:34. This talks about Esau's marriage. ஏசாவினுடைய திருமணத்தை குறித்து பேசுகிறது. And Esau was 40 years old when he took to wife Judith, the daughter of Beeri the Hittite, and Bashemeth, the daughter of Elon the Hittite.
which were a grief of mine unto Isaac and to Rebekah. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயேரினுடைய குமாரத்தியாகிய யூதீத்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவாயிருந்தார்கள். And one version in English it says this. ஆங்கிலத்திலே ஒரு மொழிபெயர்ப்பு இப்படியாக சொல்லுகிறது. The Message version. செய்திகளை கொடுக்கக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பு. When Esau was 40 years old, he married Judith, daughter of Beeri the Hittite, and Bashemath, the daughter of Elon the Hittite, and they turned out to be thorns in the sides of Isaac and Rebekah. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயரினுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினாள். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் முட்களைப் போல் இருந்தார்கள். Again, let us go into Joshua. யோசுவாவின் புத்தகத்திற்கு போவோம். 23rd chapter. 23ஆம் அதிகாரம் 11th words onwards I am reading. Take good heed therefore unto yourselves that you love the Lord your God, else if you do in any wise go back and cleave unto the remnant of these nations, even these that remain among you, and shall make marriages with them and go into them, and they to you, know for a certainty that the Lord your God will no more drive out any of these nations from before you, but they shall be snares and traps unto you, and scourges in your sights, and thorns in your eyes. ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களோட சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்றும் நிச்சயமாய் அறியுங்கள். Solomon started very good with God. சாலமோன் தேவனிடத்தில் மிக நன்றாக ஆரம்பித்தார். God was very pleased with what Solomon asked him. சாலமோன் தேவனிடத்திலே கேட்டதை குறித்து தேவன் அதிகமாக பிரியப்பட்டார். But then over the years Solomon started loving many strange women. ஆனால் ஆண்டுகள் கடந்து சென்ற பொழுதோ சாலமோன் அநேக வினோதமான ஸ்திரீகளை திருமணம் செய்தார். And when Solomon was old, his wives turned away his heart from God to other gods. சாலமோனுக்கு வயது ஆனபோது அவருடைய மனைவிகள் சாலமோனை நம்முடைய தேவனை விட்டு மற்ற தேவர்கள் பக்கமாக திருப்பினார்கள். See, as Christians, if we marry somebody else from outside the faith, கிறிஸ்தவர்களாக விசுவாசத்திற்கு வெளியே சென்று வேறு யாரையாவது திருமணம் செய்யும் போது we become one flesh. நாம் ஒரு மாம்சமாகிறோம். And then what will happen? என்ன நேரிடும்? We will start doing things to please the other person. மற்றவரை பிரியப்படுத்தும்படி காரியங்களை செய்ய ஆரம்பிப்போம். And we will start worshipping the idols which they worship. அவர்கள் ஆராதிக்கும் விக்கிரகங்களையும் ஆராதிப்போம். Slowly and steadily it will creep in. கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளே வந்துவிடும். Many Christian boys and girls, they go and get married outside the faith. அநேக கிறிஸ்தவ பையன்கள் பெண் பிள்ளைகள் விசுவாசத்திற்கு வெளியே திருமணம் செய்கிறார்கள். And saying that no, God has given me a commandment to go and convert the entire family into Christianity. போய் அந்த முழு குடும்பத்தையும் கிறிஸ்தவத்துக்குள்ளாக மாற்றும்படியாக தேவன் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். They justify their stand. அவர்கள் என்ன நிலை எடுக்கிறார்களோ அதை நியாயப்படுத்துகிறார்கள். But after some time you will see that they are falling into the trap. ஆனால் சில காலத்திற்கு பிற்பாடு அவர்கள் அந்த வலையிலே விழுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். They forget the first love which they had for God. அவர்கள் தேவனுக்கென்று கொண்டிருந்த ஆதி அன்பை மறந்து போவார்கள். And then the Bible says they become thorns in the eyes of their own parents. வேதம் சொல்லுகிறது அவர்கள் தங்கள் சொந்த பெற்றோரின் கண்களுக்கு முள்ளாவார்கள். What a way to dishonor parents. பெற்றோரை கனவீனப்படுத்துவதற்கு இது எப்பேற்பட்ட வழியாக இருக்கிறது. For all the sacrifices they have made. அவர்கள் செய்த எல்லா விதமான தியாகத்திற்காக. Become thorns in their eyes once you get married to somebody outside the faith. விசுவாசத்திற்கு வெளியே யாரையோ திருமணம் செய்து கொண்ட பிற்பாடு அவர்களுடைய கண்களுக்கு முட்களாவது. So marrying outside the faith will bring thorns into the eyes of our parents. ஆகவே விசுவாசத்தை விட்டு வெளியே சென்று திருமணம் செய்வது நம்முடைய பெற்றோர்களுக்கு அவர்களுடைய கண்களுக்கு முட்களை கொண்டு வரும். Then the Bible says, do not sow among thorns. வேதம் சொல்லுகிறது முட்கள் மத்தியில் விதைக்காதீர்கள். Jeremiah 4:3. எரேமியா 4:3. For thus saith the Lord to the men of Judah and Jerusalem,
break up your fallow ground and sow not among thorns. யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள். We are called to sow. நாம் விதைக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். But then this verse is slightly contradictory. ஆனால் இந்த வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. It says sow not among thorns. முட்களின் மத்தியிலே விதைக்காதீர்கள் என்று சொல்லுகிறது. What is fallow ground? இந்த பாழான நிலம் என்றால் என்ன? தரிசு நிலம் என்றால் என்ன? It is an uncultivated land, unused soil. அது பயன்படுத்தப்படாத நிலமாக இருக்கிறது. And it produces no crops unless it is plowed. அது உழப்பட்டால் ஒழிய எந்த விதமான ஒரு அறுவடையும் கொண்டு வராது. Spiritually, fallow ground means a very neglected and ignored heart. ஆவிக்குரிய ரீதியிலே தரிசு நிலம் என்றால் புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட இருதயம். A very hard heart. கடினமான இருதயம். Unrepentant attitudes. மனம் திரும்பாத மனப்பான்மை. God is saying break up that fallow ground. தேவன் சொல்லுகிறார் அந்த தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். And what does it mean when he says sow not among thorns? முட்களுக்குள்ளே விதையாதிருங்கள் என்று அவர் சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? And we know thorns symbolizes sin. முட்கள் பாவத்திற்கு அடையாளம் என்று நமக்கு தெரியும். And when we look into this, இதில் நாம் பார்க்கும்போது Jesus Christ gives a specific answer why we should not sow among thorns. முட்களுக்குள்ளே ஏன் விதைக்க கூடாது என்பதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட பதிலை தருகிறார். We read about the sower of the word in 3 of the gospels. 3 சுவிசேஷங்களிலே விதைக்கிறவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். Matthew 13, Mark 4 and Luke 8. மத்தேயு 13, மார்க்கு 4, லூக்கா 8. All these talk about the sower sowing the seed. இவைகளெல்லாம் அந்த விதைக்கிறவன் விதைக்கிறதை குறித்து பேசுகிறது. And Matthew 13:7 says some fell among thorns and the thorns sprung up and choked them. மத்தேயு 13:7 சொல்லுகிறது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. And verse 22, 22ஆம் வசனம், he also that received seed among the thorns is he that heareth the word, and the care of this world and the deceitfulness of riches choke the word, and he becomes unfruitful. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலகக் கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். Mark 4th chapter 19th verse adds one more thing. மார்க்கு 4:19 இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறது. And the cares of this world and the deceitfulness of riches and the lusts of other things entering in choke the word. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போடுகிறது. 18ஆம் வசனம். Sorry. Luke 8th chapter 14th verse says this. லூக்கா 8:14 இப்படியாக சொல்லுகிறது. And that which fell among thorns are they which when they have heard go forth and are choked with the cares and riches and pleasures of this life and bring no fruit to perfection. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். There are 4 things. 4 காரியங்கள் உண்டு. Care of this world, உலக கவலை, deceitfulness of riches, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், lusts of other things, மற்ற காரியங்களை குறித்த இச்சை, pleasures of this life. இந்த ஜீவியத்தினுடைய சிற்றின்பம். A heart which is full of this, there is it is like a thorny ground. இது இப்படியாக காரியங்களினாலே நிரம்பிய இருதயம் முள்ளுள்ள நிலத்தை போல் இருக்கிறது. It will not bring any fruit. அது எந்த கனியும் கொண்டு வராது. Any word sown in this thorny ground will not bring any fruit. இந்த முள்ளான நிலத்திலே விதைக்கப்பட்ட எந்த விதையும் கனி கொடுக்காது. That is why Jeremiah is telling, ஆகவேதான் எரேமியா சொல்லுகிறார் in verse 4:3, break up your fallow ground and sow not among thorns. முள்ளுகளின் மத்தியிலே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். So what we should do? நாம் என்ன செய்ய வேண்டும்? We need to examine and see what are these thorns which are there in our hearts that is preventing the word from becoming fruitful in our lives. நம்முடைய ஜீவியத்திலே நாம் கனி கொடுக்க முடியாதபடி தடுக்கும்படியாக நம் இருதயத்திலே இருக்கக்கூடிய முட்கள் எவை என்று நாம் பார்க்க வேண்டும். And then next, false teachers are compared to thorns. அடுத்ததாக இந்த போலியான போதகர்கள் முட்களோடு ஒப்பிடப்படுகிறார்கள். Jeremiah 12:10, எரேமியா 12:10, many pastors have destroyed my vineyard.
They have trodden my portion underfoot, they have made my pleasant portion a desolate wilderness. அநேக மேய்ப்பர்கள் என் திராட்சைத் தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து என் பிரியமான பங்கை பாழான வனாந்தரமாக்கினார்கள். And verse 13, 13 they have sown wheat but they shall reap thorns. கோதுமையை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுப்பார்கள். And it is a warning about the responsibility of leadership. தலைமைத்துவத்தினுடைய பொறுப்பை குறித்த ஒரு எச்சரிப்பாக இது இருக்கிறது. Spiritual leadership. ஆவிக்குரிய தலைமைத்துவம். God holds all those people who are having spiritual leadership positions accountable. ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை கொண்டிருக்கிற அத்தனை பேரிடத்திலும் தேவன் கணக்கு கேட்பார். And ஆகான், he was part of the victorious army of Israel. இஸ்ரவேலுடைய வெற்றிகரமான இராணுவத்தின் ஒரு பாகமாக இருந்தான். And then he coveted. பிற்பாடு அவன் பொருளாசை கொண்டான். Not only he destroyed him, he destroyed his entire family. தன்னை மாத்திரம் அழிக்கவில்லை, தன் முழு குடும்பத்தையும் அழித்துக் கொண்டான். Gehazi was a faithful servant of prophet Elisha. கேயாசி எலிசா தீர்க்கதரிசியின் உண்மையுள்ள வேலைக்காரனாக இருந்தான். But then what happened? ஆனால் என்ன நேரிட்டது? Again he coveted. அவனும் பொருளாசை கொண்டான். He went and asked Naaman for some gifts. ஏதோ சில பரிசுகளை கொடுக்கும்படி நாகமானிடத்தில் கேட்டான். And what happened to him? He got Naaman's leprosy. அவனுக்கு என்ன நேரிட்டது? நாகமானின் குஷ்டரோகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். See, parents work very hard and bring their children under very difficult circumstances. பெற்றோர்கள் கடினமாக உழைத்து கஷ்டமான சூழ்நிலையிலே பிள்ளைகளை வளர்த்து வருகிறார்கள். The children go to Sunday school, they go to church, they go to retreats. பிள்ளைகள் ஞாயிறு பள்ளிக்கு போகிறார்கள், ஆலயம் போகிறார்கள், ரிட்ரீட்டுகளுக்கு போகிறார்கள். Just when you think that they are on the right path, they go away. அவர்கள் சரியான பாதையில் தான் இருக்கிறார்கள் என்று நீங்கள் யோசிக்கும் போது விலகி போய் விடுகிறார்கள். They go into the world, உலகத்திற்குள் போகிறார்கள், and do everything with contrary to what they learned. அவர்கள் என்ன கற்றுக்கொண்டார்களோ அதற்கு எதிர்மாறாக எல்லாவற்றையும் செய்கிறார்கள். Do men gather grapes of thorns or figs of thistles? மக்கள் முட்களையும் இந்த குறுக்குகளையும் சேகரிக்கிறார்கள். Spiritual leadership. ஆவிக்குரிய தலைமைத்துவம். There are so many spiritual leaders who are not talking the right things which the Bible wants us to teach. வேதாகமம் என்ன போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறதோ அதுபோல சரியானவற்றை போதிக்காத அநேக ஆவிக்குரிய தலைவர்கள் உண்டு. See, Sunday morning worship has become a substitute for a movie in the theater. ஞாயிறு ஆராதனையானது சினிமாவிலே போய் தியேட்டரில் போய் ஒரு சினிமா பார்ப்பதற்கு பதிலாக செய்யக்கூடியது போல ஆகிவிட்டது. People are dressed in the very best. மக்கள் மிக சிறந்த விதத்திலே உடுத்திக் கொள்கிறார்கள். There's a very strong canteen and a eatery going around. அங்கே ஒரு பெரிய கேண்டீன் இருந்து நன்றாக சாப்பிடுகிறார்கள். And then there's a lot of songs and noise and a lot of music. அதிகமான பாடல்கள், சத்தங்கள், இசைகள். And the pastors are trying to basically make people comfortable and enjoy the presence in the church. போதகர்கள் அந்த மக்களை ஆலயத்திலே சௌகரியமாக இருக்கும்படியாக அவர்கள் அங்கே வந்து அனுபவிக்கும்படியாக விரும்புகிறார்கள். So it becomes some kind of a time pass. அது ஏதோ நேரத்தை கடத்துவது போல இருக்கிறது. Ezekiel 44th chapter. எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம். And I think it is the 23rd verse. 23ஆம் வசனம். It says, the priests, the sons of Levites, they will teach my people. Ezekiel 44, 33. 23, I think. Yes. Yeah. They shall teach my people the difference between the holy and profane, and cause them to discern between the unclean and the clean. அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தமல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள். But this is not being done. ஆனால் இது நடைபெறவில்லை. And Ezekiel 3rd chapter, எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம், it says, இப்படியாக சொல்கிறது, I've set you as a son of man, 17th verse, I set thee as a watchman unto the house of the Israel, therefore hear the word of my mouth and give them a warning from me. மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. And there is no warning. எச்சரிப்பாங்க இல்லை. Because if you start warning people about impending judgment and about sin and about repentance, people will not come, because
they all want to come there and enjoy their 1.5 hours stay there inside the church. ஏனென்றால் மக்களை வர இருக்கக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து பாவத்தை குறித்தெல்லாம் நீங்கள் எச்சரிப்பீர்கள் என்றால் அவர்கள் வர மாட்டார்கள். அவர்கள் ஆலயத்திற்குள் வந்து 1.5 மணி நேரம் ஜாலியாக இருந்துவிட்டு போகும்படி வருகிறார்கள். So the Bible says, be wary of false preachers. வேதம் சொல்லுகிறது பொய்யான போதகர்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். Do not be impressed with charisma. அவர்களுடைய அந்த முக பாவனையை பார்த்து நீங்கள் கவரப்படாதீர்கள். Do not be impressed with the charisma of the preacher. அந்த போதகருடைய அந்த முக பாவனை பேச்சை குறித்து நீங்கள் கவரப்படாமல் Look to Jesus. இயேசுவை நோக்கி பாருங்கள். And the preachers are not the main thing. பிரசங்கியார்கள் முக்கியமானவர்கள் அல்ல. Just about their preachers called messengers. அவர்கள் எல்லாம் ஒரு செய்தியாளர்கள் மாத்திரமே. If you order something from Swiggy or Zomato, நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஏதாவது நீங்கள் ஆர்டர் செய்தால் the minute that the boy comes and gives you that particular thing which you have ordered, நீங்கள் ஆர்டர் செய்ததை அந்த பையன் வந்து கொடுக்கும்போது what do you think about that boy or that person who comes and delivers that thing to you? வந்து அதை உங்களுக்கு கொடுக்கறானே அந்த நபரை குறித்து யோசிப்பீர்கள். Your focus is on the things which you have got and received. உங்களுடைய கண்ணானது நீங்கள் பெற்றுக்கொண்டதில் இருக்கும். That is how it should be as far as pastors and teachers are concerned. போதகர்கள் ஆசிரியர்களை பொறுத்தமட்டிலே அதுவும் அப்படித்தான் இருக்க வேண்டும். Pastors, teachers are like Swiggy delivery boys. இந்த போதகர்கள் எல்லாம் ஸ்விக்கியிலே வந்து பொருட்களை கொடுத்து போகிறவர்கள் போன்றவர்கள் தான். They are messengers from God. தேவனிடத்திலிருந்து வந்த செய்தியாளர்கள் தான். They will hear a word from God and give the people a word of warning. தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று மக்களுக்கு எச்சரிப்பு கொடுப்பார்கள். Look around and see for yourselves. சுற்றிலும் நீங்களே பாருங்கள். How many fellowships, how many churches have completed 50 years without getting any kind of scar on them? எத்தனை சபைகள் எத்தனை ஆலயங்கள் எந்த விதமான கரையும் இல்லாதபடி 50 ஆண்டுகளை முடித்திருக்கிறார்கள். Layman's fellowship is entering the 92nd year. இந்த லேமன்ஸ் சகவாசமானது 92ஆம் ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிறது. The other day brother Caleb Daniel was preaching in the headquarters. அன்றைக்கு ஒரு நாள் தலைமை ஸ்தாபனத்திலே காலிப் டேனியல் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். And he was an old student of Karunya University. அவர் காருண்யா யூனிவர்சிட்டியிலே படித்தவர். And he said, I met brother Paul Dinagaran in a meeting. அவர் சொன்னார், பால் தினகரன் சகோதரனை ஒரு கூட்டத்தில் சந்தித்தேன். And then Paul Dinagaran told him, oh, you're from the LEF, you people preach repentance. பால் தினகரன் சொன்னார்கள், நீங்கள் எல்இஎஃப்லேருந்து வருவீர்களா, நீங்கள் மனந்திரும்பலை குறித்து பேசுவீர்கள் அல்லவா? It was such a good thing that he remembered that the LEF preaches repentance. எல்இஎஃப் ஆனது மனந்திரும்புதலை குறித்து பிரசங்கிக்கிறது என்று அவர் சொல்வது நல்லதுதான். And it is a great thing that we preach repentance. மனந்திரும்புதலை குறித்து நாம் பேசுவது மிகப்பெரிய காரியம். Late Joe Uncle's father, N. Daniel, he said that the fellowship should be alive and kicking till the second coming of Jesus Christ. தானியேல் ஐயா அவர்கள் இப்படியாக சொன்னார்கள், சகவாசம் கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை மட்டும் அப்படியே இருக்க வேண்டும். He said if the fellowship fails, there is no hope for India. சகவாசம் தோற்றுப்போனால் இந்தியாவிற்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னார். Thankfully that the LEF is preaching about repentance. நன்றியோடு சகவாசமானது மனந்திரும்புதலை குறித்து பிரசங்கிக்கிறது. And we are teaching people, the LEF is teaching people to discern between the holy and the profane. பரிசுத்தம் எது பரிசுத்தம் இல்லாதது என்று மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக பிரசங்கிக்கிறது. To discern between the clean and the unclean. சுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் நடுவில் இருக்கும் வித்தியாசத்தை அறிந்து கொள்ளும்படி. The LEF is not in a race for popularity. ஏதோ பிரபலமாக வேண்டும் என்பதற்காக எல்இஎஃப் இல்லை. Our reward is in heaven. நம்முடைய வெகுமதி பரலோகத்தில் உண்டு. We are accountable to God. நாம் தேவனிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும். So when it comes to repentance, மனந்திரும்புதலுக்கு வரும்போது it is something which we should practice every day. இதை நாம் ஒவ்வொரு நாளும் பழக வேண்டும். And repentance is not a one day affair. மனந்திரும்புதல் ஒரு நாள் காரியம் அல்ல. Every day we should check whether we have committed anything which is against what God has told us. ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு சொன்னதற்கு எதிராக எதையாவது செய்து விட்டோமா என்று நாம் பார்க்க வேண்டும். So false teachers, பொய்யான போதகர்கள், so we should be very careful. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். As parents we should know who are all the false teachers and what are all the false teaching which is going on around. பெற்றோர்களாக யாரெல்லாம் பொய்யான பிரசங்கிகள், என்ன விதமான பொய் பிரசங்கங்கள் நம்மை சுற்றி நடக்கிறது என்று அறிய வேண்டும். And we should know what are those sites which our children are visiting where they could get all this false teaching easily. இப்படியாக பொய்யான போதகங்களை சுலபமாக பெற்றுக்கொள்ளும்படியாக பிள்ளைகள் எந்த விதமான அந்த வெப்சைட்டுகளை பார்க்கிறார்கள் என்று நாம் அறிய வேண்டும். I certainly praise Australia.
ஆஸ்திரேலியாவை நான் உண்மையிலேயே போற்றுகிறேன். They have enforced a rule ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். that children under 16 will not see social media at all. 16 வயதுக்கு கீழான பிள்ளைகள் அந்த சமூக ஊடகங்களையே பார்க்க மாட்டார்களாம். And it is 3 months since that law was enforced. அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து 3 மாதம் ஆகிறது. And the children have not faced any untoward after effects of this ban. இந்த மாதிரியாக தடைக்கு எதிராக பின் விளைவுகளாக பிள்ளைகள் இன்னும் எதையும் சந்திக்கவில்லை. The government of Karnataka is contemplating such a ban. அப்படிப்பட்ட தடையை குறித்து கர்நாடக அரசாங்கம் யோசித்துக் கொண்டிருக்கிறது. They want to prevent access of the social media to children under 16. 16 வயதிற்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு சமூக ஊடகங்கள் தடை செய்யப்படும்படி விரும்புகிறார்கள். We should pray that this law comes into effect all over India. இந்த சட்டமானது இந்தியா முழுவதும் வரும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். And next, pride causes thorns. Pride. அடுத்து பெருமை முட்களை உண்டாக்குகிறது. Paul talks about this. பவுல் இதை குறித்து பேசுகிறார். 2 Corinthians 12:7. 2 கொரிந்தியர் 12:7. Lest I should be exalted above measure, there was given to me a thorn in the flesh, the messenger of Satan to buffet me, lest I should be exalted above measure. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. If you look into this verse very carefully, ஜாக்கிரதையாக இந்த வார்த்தையை பார்த்தால், the thorn in the flesh, that phrase, மாம்சத்தில் முள் என்ற அந்த பதம், it is covered by two brackets. அது 2 அந்த பிராக்கெட்டுகளால மூடப்பட்டிருக்கிறது. Lest I should be exalted above measure. நான் அளவுக்கு மேலே உயர்த்தப்படாத படிக்கு. That is before and that is at the end. அதுதான் முன்பு இருக்கிறது, முடிவாகவும் இருக்கிறது. God permitted Paul to suffer some weakness. பவுல் சில பலவீனத்திலே கஷ்டப்பட வேண்டும் என்று தேவன் அனுமதித்தார். So that he is not exalted above measure. அப்பொழுது அவர் தன்னை உயர்த்த வேண்டிய மேன்மை நிமித்தம் தன்னை உயர்த்த வேண்டிய அளவுக்கு உயர்த்தாதபடிக்கு. In the previous verses 2 Corinthians 12:1-6, Paul talks about being caught up in the third heaven and receiving extraordinary revelations. முந்திய வசனங்களிலே 1 முதல் 6 வரை இருக்கும் வசனங்களிலே பவுல் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அசாதாரணமான வெளிப்பாடுகளை பெற்றதை குறித்து பேசுகிறார். So whenever we say we are tempted to say that I have been given a thorn in the flesh, எனக்கு மாம்சத்திலே முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும்படியாக நாம் அப்படி ஒரு சோதனைக்குள் வரும்போது, we should remember those 2 brackets. இந்த 2 காரியங்களை நினைவில் கொள்ள வேண்டும். Lest I be exalted above measure. நான் என்னை உயர்த்த வேண்டிய அளவுக்கு மேல் உயர்த்தாதபடிக்கு. What is that pride which has crept into me without me knowing it, because of which I am getting this thorn in the flesh? நான் அறியாமலேயே எனக்குள்ளாக இருக்கக்கூடிய பெருமை என்ன, அதனாலே என்னுடைய மாம்சத்தில் நான் இந்த முள்ளை பெற்றிருக்கிறேன். When the thorns kept Paul in balance. அந்த முள்ளானது பவுலை ஒரு சமநிலையில் வைத்திருந்தது. So we should be conscious of that. அதை குறித்து நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். And lastly, Jesus was crowned with thorns. கடைசியாக இயேசு முள்முடி சூட்டப்பட்டார். They plaited a crown of thorns and placed it on his head. அவர்கள் முள்ளுகளினாலே ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்தார்கள். They said that this is a crown of thorns. இது முட்கிரீடம் என்று சொன்னார்கள். It is, if you connect it with Genesis 3, which we read earlier, இது நாம் முன்பு படித்த ஆதியாகமம் 3 தொடர்புள்ளதாக இருக்கிறது. Sin produced thorns in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலே பாவம் முட்களை உண்டாக்கியது. And these thorns became a crown in Jesus' head. இந்த முள்ளானது இயேசுவின் தலையிலே ஒரு கிரீடமாயிற்று. And Jesus is taking the curse of this sin on his head on the cross. இந்த பாவத்தின் சாபத்தை இயேசு தன்னுடைய தலையின் மேலே சிலுவையிலே ஏற்றார். He who knew no sin became sin for us. பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். So that is what we should remember when we sin. That has contributed to the thorns in Jesus' head. இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் பாவம் செய்யும் பொழுது அதுதான் இயேசுவினுடைய தலையிலே முள்முடியை கொண்டு வந்தது. During the early 90s, there was a company still a company called Jensen and Nicholson, a paint company. ஒரு பெயிண்ட் கம்பெனி இருக்கிறது, ஜென்சன் நிக்கோல்சன் என்று. அது 90 ஆண்டுகள் வாக்கிலே. And they came out with an advertisement slogan. இப்படியாக ஒரு விளம்பர ஒரு மேற்கோளை கொண்டு வந்தார்கள். Whenever you see color, think of us.
நீங்கள் வர்ணத்தை குறித்து யோசிக்கும் பொழுதெல்லாம் பார்க்கும் பொழுதெல்லாம் எங்களை குறித்து யோசியுங்கள். So whenever we are seeing a thorn, let us remember our sin. நாம் ஒரு முள்ளை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய பாவத்தை நினைப்போம். And whenever we see that சீமை கருவேலம், let us remember that there is sin, and what am I doing about that sin? Am I removing it? சீமை கருவேலத்தை குறித்து நினைக்கும் போதெல்லாம் அங்கே பாவம் இருக்கிறது, அதை குறித்து நான் என்ன செய்கிறேன், அதை நீக்குகிறேனா என்று யோசிப்போம். In the cities we may not find much of this. பட்டணங்களிலே இதை நாம் அதிகம் பார்க்க மாட்டோம். But in the interior districts, or once you go out of Chennai, you will find lots and lots of this. ஆனால் சென்னைக்கு வெளியே பல மாவட்டங்களிலே நீங்கள் அதிகமாக இதை பார்க்கலாம். And the Madras High Court said one thing. சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு காரியத்தை சொல்லிற்று. It is just not enough if you cut those சீமை கருவேலம். இந்த சீமை கருவேலத்தை நீங்கள் வெட்டினால் மாத்திரம் போதாது. You have to take out the root of it. அதனுடைய வேரை நீங்கள் எடுக்க வேண்டும். Because if you let the stem remain, it will grow on its own. அந்த தண்டை நீங்கள் விட்டுவிட்டால் அது தானாக வளர்ந்து விடும். That's what happens to sin. அதுதான் பாவத்திற்கும் நேரிடும். We need to take out the root of sin from inside. பாவத்தின் வேரை உள்ளே இருந்து நாம் எடுக்க வேண்டும். And how do we do that? அதை எப்படி செய்வது? We have to come to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவிடம் நாம் வர வேண்டும். Without me you can do nothing. என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. That's a verse I want you to remember always. இந்த வார்த்தையை நீங்கள் எப்பொழுதுமே நினைவில் கொள்ள வேண்டும். And then again when we say when we think that the word of God is not having good effect on us, தேவனுடைய வார்த்தை நம்மேலே நல்ல கிரியை நடப்பிக்கவில்லை என்று நாம் யோசித்தால், we need to think about these four things. இந்த நான்கு காரியங்களை நாம் யோசிக்க வேண்டும். Thorny ground, முள்ளான நிலம், care of this world, உலக கவலை, deceitfulness of riches, ஐஸ்வரியத்தின் மயக்கம், lust of the things, மற்ற காரியங்களின் இச்சை, pleasures of this life. இந்த ஜீவியத்தினுடைய சிற்றின்பம். Are we getting so choked that the word of God is not giving effect to us? தேவனுடைய வார்த்தை நமக்கு கிரியை செய்யாதபடிக்கு நாம் அப்படியே இவைகளினாலே நிரம்பி போய் இருக்கிறோமா? And whenever we say that I have a thorn in my flesh, என் மாம்சத்திலே முள் இருக்கிறது என்று சொல்லும்போது, we need to remember those brackets. அந்த காரியங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். Where have I been exalted above measure? நான் எங்கே அளவுக்கு மேலாக என்னை உயர்த்தி கொண்டேன்? Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you and bless you for this word. பரமபிதாவே, உடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லி துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, thorns in this world, Lord Jesus, you took it on your head for us. ஆண்டவரே, இந்த உலகத்தில் முட்களை உம்முடைய தலையிலே எங்களுக்காக நீர் ஏற்றுக்கொண்டீர். Lord, help us to remember sin whenever we read about thorns, whenever we see thorns. ஆண்டவரே, நாங்கள் முட்களை குறித்து படிக்கும்போது பார்க்கும்போதெல்லாம் பாவத்தை நினைக்க உதவி செய்யும். Lord, help us to be conscious how this thorn is growing on its own without any nourishment and refuses to go away. ஆண்டவரே, இந்த முள்ளானது எந்த போஷாக்கும் இல்லாமல் எப்படி தானாக வளர்கிறது, போக மறுக்கிறது என்பதை குறித்து நாங்கள் உணர்வுள்ளவர்களாக இருக்கட்டும். Lord, help us to be sensitive to our own disobedience. ஆண்டவரே, எங்களுடைய கீழ்ப்படியாமை குறித்து நாங்கள் உணர்வடையட்டும். Help us to be sensitive to our own pride. எங்கள் பெருமையை குறித்து உணர்வுள்ளவர்களாக இருக்கட்டும். Lord, help us to bring forth good fruit. ஆண்டவரே, நல்ல கனிகளை கொண்டு வர உதவி செய்யும். Lord, we pray that you will be with us throughout. ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் எங்களோடு இருக்கும்படி ஜெபிக்கிறோம். Because without you we can do nothing. ஏனென்றால் நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. I ask this in the most holy and precious name of our Lord and Savior Jesus Christ. Amen. இதை மகா பரிசுத்தமும் விலையேறப்பெற்ற ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன். ஆமென். நாம் கடைசியாக அனைவரும் எழுது நின்று 221வது பக்கத்தில் உள்ள 72வது பாடலை பாடுவோம். அன்பே கல்வாரி அன்பே. முதல் 3 சரணத்தை மாத்திரம் நாம் பாடுவோம். அன்பே
உருகுதையா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. Let's receive the benediction. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God the Father, the fellowship, communion and power of the Holy Spirit rest and abide with each and every one of us, now and always. In the mighty name of Jesus Christ I pray. Amen.